தீ, எழுந்துரு என்று சாப்பாட்டு தட்டுடன் உள்ளே வந்தான் சக்தி. அவள் தூக்கத்திற்கு சென்றிருக்க தட்டை டேபிளில் வைத்துவிட்டு அவள் அருகில் வந்து அமர்ந்தவன், ஏய் எழுந்துருடி என்று அவள் கன்னத்தை தட்டினான். அதான் போடா, ஐ எம் சோ டயர்ட் என்று தீக்ஷண்யா தூக்க கலக்கத்தில் புலம்ப, தீ கெட் அப், நீ மார்னிங் சாப்பிட்டதோட இருக்க, இப்போ நான் உன்னை ரொம்ப டயர்டாக்கிட்டேன், ஒழுங்கா எழுந்துரு, இப்படியே படுத்தினா காலையில தலை தான் வலிக்கும் என்றான் அழுத்தமாக. என்று சலித்து கொண்டே தீக்ஷண்யா எழுந்து அமர சக்தியின் பார்வை மாறியது. அவனை கவனித்த தீக்ஷண்யா, என்னடா என்னையவே பார்க்குற என்று கேட்டவள் சட்டென நினைவு வரவும் தன்னை பார்த்து, ஃப்ராடு ஃப்ராடு என்று முனகிக் கொண்டே போர்வையை எடுத்து கழுத்து வரை போர்த்தி கொண்டாள். நான் பார்க்காது அங்கே என்ன இருக்குது, அப்படியே மறைக்கிறா என்று புலம்பியபடி டேபிளில் இருந்த தட்டை எடுத்து வந்தான் சக்தி. அவனை முறைத்து பார்த்த தீக்ஷண்யா, அதான் போட்டு படுத்துட்டிய, அப்புறம் என்ன என்றாள் கோபமாக. அப்படியே இருந்தாலும் வேலை பார்த்தது நான் தாண்டி, நீ எதுக்கு டயர்டா இருக்கிற, நியாயப்படி பார்த்தா நான் தான் டயர்டா இருக்கணும் என்றான் நக்கலாக அவள் அருகில் அமர்ந்து. அவன் நெஞ்சில் செல்லமாக அடித்த தீக்ஷண்யா, ஏண்டா உனக்கு முதுகெரிச்சல் கொடுக்கவா என்று திமிராக கேட்டு அவனை பார்த்து நக்கல் சிரிப்பு சிரித்தாள். அப்போ நீ வேணும்னே தானே பண்ணின. நான் எதுக்கு வேணும்னு பண்ண போகிறேன், நீ எனக்குள்ளே வர வர என் உடம்பெல்லாம் ஏதோ ஒரு மாதிரி துடிச்சுது, அந்த உணர்வை தாங்கிக்க முடியாமல் தான் உன் முதுகில் கீறி வச்சேன் என்றாள் வெகு சாதாரணமாக. ஓ அப்படியா, அப்போ எதுக்குடி என் உதட்டை கடிச்சு வச்ச, நீ சரியான பஜாரி, ஒரு சின்ன பையனை ரொம்ப கஷ்டப்படுத்துற என்று சக்தி சொன்னதும் ஓவா என்று வாயில் அடித்து கொண்ட தீக்ஷண்யா, நீயாடா சின்ன பையன், விட்டா ஒரு பிரசவத்தில் என்னை 10 பையன் பெக்க வைக்கிற அளவுக்கு வேலை பார்க்குற, எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அது எப்படி அப்பாவியா கேள்வி கேட்குற என்று அவனை முறைத்தாள். நீ என்னை ரொம்ப டேமேஜ் பண்ணுறடி, இன்னைக்கு நான் உன்னை திட்டினது அடித்தது கொஞ்சம் ஓவர் தான், ஆனால் அதெல்லாம் நான் வேணும்னே பண்ணது கிடையாது, அப்போ இருந்த கோவத்தோட வெளிப்பாடு தான், ஆனால் அதையே நீ மனசில் வச்சுட்டு ரொம்ப தான் பண்ணுற என்றான் சக்தி. நான் இப்படி தான் பண்ணுவேன், இப்போ மட்டும் இல்லை இனிமேலும் என்று காலை நீட்டி பெட்டில் சாய்ந்து உயரமாக அமர்ந்தவள், எனக்கு ஊட்டி விடுதேவ், நிஜமா ஐ எம் சோ டயர்ட் என்று சோர்வாக கூறினாள். திமிரா பேசும்போதும் நக்கல் அடிக்கும்போது மட்டும் வாய் வண்டலூர் வரைக்கும் நீளும் என்று அவளை முறைத்து பார்த்து சொன்னாலும் கை அவளுக்கு உணவை ஊட்டியது. அவனை பார்த்து சிரித்து கொண்டே அதை வாங்கி கொண்ட தீக்ஷண்யா, சரி நீ சாப்பிட்டியா என்று கேட்க, தேவைன்ற அளவுக்கு நிறையவே சாப்பிட்டேன் என்று அவளை பார்த்து கொண்டே கூறினான் சக்தி. அதை கேட்டு அவளின் முகம் செம்மை பூசுவதோடு மட்டுமின்றி உடலில் புது ரத்தம் பாய்வது போல ஒரு உணர்வு. என்னடி பேச்சையே காணும், மறுபடியும் அமைதியான தீயா மாறிட்டியா என்று நக்கல் அடித்தான். நீ தாண்டா எதையோ உன்னை சொல்லி என்னை ப்ளஷ் பண்ண வைக்கிற என்று அவன் நெஞ்சிலே அடித்தாள். ஓ அப்போ மேடம் என்னை லவ் பண்ணுறீங்களா, நான் சொல்கிறத கேட்டு உங்கள் முகம் ப்ளஷ் ஆகுதே என்று போட்டு வாங்கினான் சக்தி. அவனாக காதலை சொன்ன பின்புதான் காதலை சொல்ல வேண்டும் என்று நினைத்திருந்த தீக்ஷண்யா பேச்சை மாற்றும் விதமாக, அதான் நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும், அதுக்கு நீ பதில் சொல்லுவியா என்று கேட்டாள். ஏனோ இந்த தீக்ஷண்யாவை அவனுக்கு பிடிக்கவில்லை. நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுடா என்று சட்டையை பிடித்து கேள்வி கேட்கும் தீக்ஷண்யாவைத்தான் அவனுக்கு பிடித்தது. இருந்தும் இப்போதுதானே மாறிக்கொண்டிருக்கிறாள், சீக்கிரம் மாறிவிடுவாள் என்று நினைத்தவன் அவளுக்கு கடைசி வாய் உணவை ஊட்டிவிட்டு கை கழுவி தட்டை ஓரமாக எடுத்து வைத்துவிட்டு அவள் அருகில் வந்து அமர்ந்து, என்னன்னு சொல்லு என்றான் நிதானமாக. தண்ணீரை குடித்து முடித்து அவனை அழுத்தமாக பார்த்த தீக்ஷண்யா, நானும் நீயே சொல்கிற வரைக்கும் கேட்கக்கூடாதுன்னு தான் நினச்சேன், ஆனாலும் என்னால் முடியல, ஐ எம் ஸோ கன்ஃபியூஸ்ட், ப்ளீஸ் டெல் மீ, நெஞ்சில் இருக்கிற டாட்டூ அண்ட் அந்த நேம்க்கு என்ன மீனிங் என்று நிதானமாக கேட்டாலும் அவள் குரலில் அத்தனை அழுத்தம். நீ என்ன நினைக்கிற தீ? வாட் கேன் ஐ திங்க்? யோசிச்சு பாரு தீ. முடியல தேவ், நானும் பலமுறை யோசித்தேன், எனக்கு எதுவுமே தோணலை, தலை தான் பயங்கரமாக வலிக்குது. வாட் ஷுட் ஐ டூ என்று தலையை பிடித்து கொண்டாள் தீக்ஷண்யா. சக்திக்கு வருத்தமாக இருந்தது. என்ன இருந்தாலும் அவள் பழசை மறந்ததை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அறிந்தோ அறியாமலோ அந்த வயதில் அவளிடம் அவன் காதலை வெளிப்படுத்திய விதம் அவனை பொறுத்தவரை மிகவும் உணர்வு பூர்வமானது. அதை அவள் மறந்ததை இன்னும் அவனால் கிரகித்து கொள்ள முடியவில்லை. இப்போது கூட அவன் மனதில் அவள் அதை நினைவுக்கு கொண்டு வந்து ஐ லவ் யூ அத்தான் என்று சொல்ல வேண்டும் என்று மனம் எதிர்பார்த்தது.
ஆனாலும் அது நடக்க வாய்ப்பு கம்மி என்பதை அறிந்துதான் அவளின் பிறந்த நாளன்று காதலை சொல்லி வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் என்று நினைத்திருக்க அதற்குள் பேசியே மயக்கிவிட்டாள். அவ்வளவுதானா? அப்புறம் என்ன இருக்குது? எனக்கு கழுத்து செயின் வாங்கி கொடு. எத்தனை வருஷமா இதையே போட்டுட்டு இருக்கேன் தெரியுமா என்றான் பாவமாக. சிரித்த தீக்ஷண்யா, வாங்கி தரேன். இன்னும் ஏதாவது இருந்தா யோசிச்சு பொறுமையா சொல்லு. இன்னும் 1 மாசம் இருக்குது சேலரி போட. இப்ப தூங்கலாமா? காலையில ஆஃபீஸ் போகணும் என்றாள். தூங்கலாம் என்று சக்தி சட்டையை கழட்டிவிட்டு அவள் போர்த்தியிருந்த போர்வைக்குள் புகுந்து அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டான். தேவ் என்று தீக்ஷண்யா சிணுங்க, அமைதியா தூங்கினா காலையில ஆஃபீஸ் போலாம். இல்லைன்னா என்று சக்தி நிறுத்த, ஆத்தி என்னால முடியாது என்று பட்டென கண்ணை மூடிக்கொண்டாள் தீக்ஷண்யா. உதட்டுக்குள் சிரித்த சக்தி அவளை மேலும் இறுக்கமாக அணைத்து கொள்ள அவளும் அவன் நெஞ்சில் நிம்மதியாக தலை சாய்த்து கொள்ள அங்கு வந்தனா நிம்மதியை இழந்து தூக்கம் வராமல் வானத்தை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்ல என்று நிதானமாக கேட்டான். நோ, என் அத்தான் தான் என்னோட பூஸ்டப்பே. வாழ்க்கை என்னைக்கும் சந்தோஷமா இருக்காதத்தான். அதுல சின்ன சின்ன சண்டை வந்தாதான் என்னை பத்தி நீயும் உன்னை பத்தி நானும் இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க முடியும். ஆனா அந்த சண்டை காலையில ஆரம்பிச்சா இதோ இப்படி நைட்டோட முடிஞ்சிடணும். இல்லைன்னா நாம வாழப்போற வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாம போயிடாதான். முக்கியமான ஒன்று, முதல்ல கோபம் வந்தா கை நீட்டுறத நிறுத்து. நானும் பலமுறை சொல்லிட்டேன், நீ அதை கேட்கவே மாட்டேங்கிற. என்னால உன்னை அந்த ஒரு விஷயத்துல மட்டும் கண்ட்ரோல் பண்ணவே முடியல என்றாள் தீக்ஷண்யா. அந்த விஷயத்துல நான் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் டி என்று நக்கலாக கூறினான் சக்தி. அதுல பாதிக்கப்படுறது நான் தாண்டா வெண்ண. இனி இந்த கை என் கன்னத்துல பட்டுச்சு, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன், ஞாபகம் வச்சுக்கோ என்று மிரட்டினாள். தீ, உன் அப்பாவுக்கு நம்பிக்கை வர வரைக்கும் நீ அந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாது, புரியுதா என்று அழுத்தமாக கூறினான் சக்தி. தேவ், இது உனக்கே நியாயமா இருக்குதா? அப்பா அன்னைக்கு ஏதோ ஒரு ஆதங்கத்துல சொன்னதுடா. நீ இப்போ வரைக்கும் அதையே பிடிச்சிட்டு இருக்கிறது சரி கிடையாது. நான் அம்மா அப்பாவோட ஃபோனில் கூட அவ்வளவா பேசுறதே இல்லை. அண்ணன் கூட கேஸ் விஷயமா பிஸியா இருக்கான்னு அவனுக்கு கால் பண்ணல. ஏதோ பாட்டி தாத்தா கால் பண்ணி பேசுவாங்க, நான் பயந்துகிட்டே பேசுவேன். எங்க வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிட்டா என்ன பண்றதுன்னு என்று கவலையாக கூறினாள். ஆதங்கத்துல நம்பிக்கை இல்லைன்னு சொல்ற வார்த்தை சரி கிடையாது தீ. நீயே சொல்லு, நான் ஒன்றும் வேட்டு ஆள் கிடையாது. என் மேல நம்பிக்கை இல்லைன்னு என் முன்னாடி சொல்லும்போது எனக்கு எப்படி அசிங்கமா இருந்திருக்கும்? கல்யாணமான நாள்ல இருந்து நானா உன்னை ஹர்ட் பண்ணியிருக்கேனா? நீ எதையும் ஆரம்பிக்காம என்று அழுத்தமாக கேட்டான். உடனே இல்லை என்று கூறினாள் தீக்ஷண்யா. அவளுக்கும் நன்றாக தெரியும் சக்தி கண்டிப்பாக சாதாரணமாக கோவப்பட்டு கையை ஓங்குபவன் இல்லை என்று. ஆனாலும் அவன் அடிப்பதுதான் அவளுக்கு பிடிக்கவில்லை. ஒரு சில இடங்களில் அவன் அடியை வாங்கிக் கொண்டு கர்வமாக கூட நின்றிருக்கிறாள். நீயே யோசி, நான் பண்றது தப்பா இருந்தா சொல்லு, நாளைக்கே கூட உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் என்றான் நிதானமாக. ரியலி சாரி தேவ், ஐ நோ அப்பா பேசினது தப்புன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனாலும் அவங்க மேலே வச்சிருக்கிற பாசம் அவங்கள ஏற்றுக்க சொல்லி தூண்டுது. என்னதான் ஒவ்வொரு பொண்ணும் கல்யாணமாகி வந்துட்டாலும் பிறந்த வீடு தான் தேவ் அவங்களுக்கு சொர்க்கம். எனக்கு எல்லா வீடும் நரகமாக இருந்தது தீ என்று சக்தி சொன்னதும், இனி என்னால சொர்க்கமாகும் என்று பட்டென கூறினாள் தீக்ஷண்யா. அவளை இறுக்கமாக அணைத்து கொண்ட சக்தி, எனக்கு தெரியும் தீ, இந்த சக்தியோட சின்ன சின்ன சந்தோஷம் கூட உன் கையில தான் இருக்குது. என்னை நல்லா பார்த்துக்கோ என்றான். என்னையே நீதாண்டா பார்த்துக்கணும் லூசு என்று அவனை இறுக்கிக் கொண்டாள். அது என்ன, பசங்க தான் பொண்டாட்டியை பார்த்துக்கணுமா? எனக்கு இந்த சிஸ்டம் பிடிக்கலடி, நீ என்னை பார்த்துக்கோ. நம்ம ரூம்ல நான் உனக்கு அடிமை தான். கல்யாணத்தன்னைக்கு குனிஞ்சு உன் காலில் மெட்டி போடும்போது நான் ஆம்பளைங்கிற கர்வத்தை தூக்கி எறிஞ்சிட்டு தான் உட்காந்தேன். அன்னைக்கே நான் முடிவு பண்ணேன் உனக்கு அடிமையாக வாழணும்னு, அதுவும் வாழ்க்கை முழுக்க. நீயா இரு தேவ், எனக்கு அடிமையாக இருக்க சொல்லி நான் கேட்கவும் இல்லை, எதிர்பார்க்கவும் மாட்டேன். ஆனால் நீ வாய் வார்த்தையாக சொன்னதே எனக்கு போதும். அண்ட் இனி உனக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேளு, நான் பண்ணுறேன். நான் 30,000 தான் சம்பளம் வாங்க போகிறேன். உன் உயரத்துக்கு அந்த சம்பளம் கம்மி தான், ஆனாலும் நீ ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்க அந்த சம்பளம் எனக்கு போதும் என்றாள் தீக்ஷண்யா. சரி ஓகே, சேலரி வந்ததும் எனக்கு 3 சட்டை எடுத்துக்கொடு, கட்சி ஆஃபீஸ்க்கு போட்டு போகிற மாதிரி என்றான் சக்தி. அத்தியாயம் 168. பால்கனியில் நின்று வானத்தையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள் வந்தனா. மனம் ஊமையாய் கதறியது.
மதியம் யுவா விட்டு சென்று 2 மணி நேரம் கழித்து எழுந்தவள் முதலில் சென்று பார்த்தது காந்திமதியைத்தான். ஏனோ அவளுக்கு அவருடன் இருக்கும்போது மனம் அமைதியை தருகிறது. சில மணி நேரம் அவருடன் இருந்தவள் அதன் பின்பு அறைக்கு வந்து என்ன செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் அதை செயல்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டு வியானுக்கு கால் செய்தாள். ஆனால் வியான் காலை அட்டன் செய்யவில்லை. அவன்தான் சக்தியின் மூலம் அனைத்தும் தெரிந்து கொண்டானே. அதனால் வந்தனாவிடம் பேசாமல் இருப்பதுதான் அவள் வாழ்க்கைக்கு சிறந்தது என்று அவளை நிராகரித்தான். ஆனாலும் மனது கேட்காமல், எனக்கு எல்லாம் தெரியும் வந்தனா, உன் மேல கோவம் இல்லடி, நான் இப்போ பிஸியா இருக்கேன், அப்புறம் கால் பண்றேன் என்று மெசேஜ் அனுப்பிவிட்டான். அதை பார்த்த பின்புதான் அவளுக்கு மூச்சே வந்தது. இனி முழு மூச்சாக வேலையில் இறங்க வேண்டும் என்று நினைத்து முதலில் யுவாவின் ஆபீஸ் அறைக்கதவின் முன்பு நின்று அது எந்த மாதிரியான லாக் என்பதை குறித்து கொண்டாள். அதன் பின்பு கீழே சென்று இரவு உணவை முடித்துவிட்டு பால்கனிக்கு வந்து அடுத்து என்னென்ன எப்படி செய்ய வேண்டும் என்பதை யோசித்துக் கொண்டிருந்தாலும் யுவாவை ஏமாற்றுகிறோம் என்ற குற்ற உணர்வாகவே இருந்தது. ஆமா, அப்படியே அவனை ஏமாத்துற. அவனே ஒரு தில்லாலங்கடி, அசால்ட்டா கொலை பண்ணிட்டு அமைதியா இருக்கான். அவனையெல்லாம் இப்படித்தான் ஏமாத்தணும். நான் வேண்டாம்னு சொன்னவன அவ கல்யாணம் பண்ணினா நான் சும்மா இருக்கணுமா? அதுவும் அவ லண்டன்ல படிச்சுட்டு வந்திருக்காளாம். இவனுக்கு லண்டன்ல படிச்ச புள்ள கேக்குதா? அதான் அவளுக்கு ஒரு ட்ரையல் காட்டினேன். என்ன அவமானப்படுத்தி அங்க வந்து அவன் கையால தாலி வாங்கினால, இப்போ அவளுக்கு கிராமத்துக்காரன் முரடன். இவங்கிட்ட அடிபட்டு உதப்பட்டு தான் சாவ முடியும்னு புரிஞ்சிருக்கும். நீங்க வேணும்னா பாருங்க, அவ இன்னைக்கு நைட்டே அவனுக்கு டாட்டா காட்டிட்டு போறாளா இல்லையான்னு என்று நக்கலாக கூறினாள் காதம்பரி. அந்த புள்ள குடும்பம் பாரம்பரியமானவங்க. முருகன் ஐயா சொன்னாரு, அவங்க தமிழ்நாட்டுல இருந்தாலும் அவங்க பூர்வீகம் ஆந்திரான்னு. நீ ஆந்திராக்காரங்கள சாதாரணமா எடை போடாத. அவங்கெல்லாம் ரொம்ப வைராகியமானவங்க. அதுவும் கொடுத்த வாக்க காப்பாத்த எந்த எல்லைக்கும் போவாங்க. நீ தேவையில்லாம பண்ணிட்டு இருக்காம உன் சோழிய பாரு. இன்னொருக்கா இப்படிலாம் பண்ணாத. என்ன இருந்தாலும் செழியன் தம்பி எனக்கு சோறு போடுற சாமி, அதுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார் வனஜா. அவரை முறைத்து பார்த்த காதம்பரி, பாக்குறேன் நானும் அந்த ஆந்திராக்காரியோட வைராகியத்தை. அப்படியும் அவளை துரத்த முடியலன்னா என் செழியன் மாமாவை என்கிட்ட தக்க வச்சுக்க வீக் பாயிண்ட் ஒன்று இருக்குது, காதல். அதை வச்சே அவரை அடிக்கிறேன் என்று வஞ்சமாக எண்ணிக்கொண்டாள். மாலை 6 மணிக்கு எழுந்த யாழிக்கு உடலெல்லாம் வலித்தது. கண்களில் கண்ணீர் வழிய கண்ணை துடைத்துக் கொண்டு, ஏன் அம்மா என்ன திட்டினாவே அப்பாங்க அப்படி பதறுவாங்க. இவன் என்னன்னா என்ன மாட்டை அடிக்கிற மாதிரி அடிக்கிறான். அதுவும் என்ன நடந்துச்சுன்னு கூட கேட்காம இவன் பாட்டுக்கு அடிக்கிறதும், அடிச்சுட்டு பதறி வந்து தாங்குறான். இவனையெல்லாம் கொஞ்ச நாளைக்கு அலைய விடணும். எதிர்பாராம நடந்த கல்யாணமா இருந்தாலும் நான் அவன்கிட்ட போய் வழிஞ்சதும் என்ன சீப்பா நினைச்சிட்டான் போல. யாழி யாருன்னு அவனுக்கு நான் காட்டுறேன். உன்னை யாழி யாழின்னு என் பின்னாடி வர வைக்கிறேன்டா என்று மனதில் நினைத்தவளுக்கு அவன் மீது கோபம் பன்மடங்கு எகிரியது. போன் ரிங்காகவும் சுயநினைவு வந்த யாழி, ச்சே, இன்னைக்கு என் அண்ணன் தம்பிக்கு தாலி கோக்குற ஃபங்க்ஷன், அதை கூட பார்க்க முடியாதபடி பண்ணி விட்டுட்டான் என்று வாய்க்குள் முனகிய யாழி எக்கி போனை எடுத்து பார்த்தவள், இப்ப எதுக்கு இந்த எருமை போன் பண்ணுது? ச்சே, நேத்தும் பண்ணியிருந்தான்ல, அப்புறம் பேசிக்கலாம்னு நினைச்சு விட்டது, பேசவே இல்லையே. சும்மாவே ஓட்டுவான். இதுல நான் வேற அவன் காலில் சலங்கையை கட்டி விட்டுட்டேனே என்று நினைத்தபடி காலை அட்டன் செய்து காதில் வைத்தாள். என்னடி, உனக்கு போன் எடுக்க இவ்வளவு நேரமா? புது பொண்ணு ஓவர் புசியா இருக்கீங்களா? என்னடி, உனக்கு போனை எடுக்க இவ்வளவு நேரமா? புது பொண்ணு ஓவர் பிஸியா இருக்கீங்களோ? போன் பண்ணா எடுக்க கூட மாட்டீங்க, அந்த அளவுக்கு ஆயிடுச்சா என்று கேட்டது வேறு யாரும் இல்லை, சரவணன் தான். டேய், நான் உன் அக்கான்னு சொல்லுன்னு சொல்லியிருக்கேன்ல என்று யாழி மிரட்ட, அதெல்லாம் முடியாது. எனக்கு எப்படி கூப்பிட தோணுதோ அப்படிதான் கூப்பிடுவேன். நீ பேச்ச மாத்தாத. முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லிடி என்று கோபமாக கேட்டான் சரவணன். டேய், வேலை இருந்துச்சு, அதான் அப்புறம் பண்ணிக்கலாம்னு இருந்தேன். அப்படியே மறந்துட்டேன். சாரிடா, கோச்சுக்காத. சரி, நான் கோச்சுக்க கூடாதுன்னு நினைச்சா நாளைக்கு பெங்களூர் கிளம்பி வா என்றான் சரவணன். ஏய், என்னடா சொல்ற? என்னடா சொல்ற? நீ பாட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா அப்படியே விட்டுறணுமா? நீ இருந்தா வீடு கலகலன்னு இருக்கும். நிச்சயதார்த்தம் பண்ண போறோம். அதுக்கு தான் உன்னை முன்னாடியே கூப்பிடுறேன். உன் புருஷனுக்கு காலையிலேயே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். உனக்கு ஃபோன் பண்ணினா ரீச் ஆகல. அதான் இப்போ கால் பண்ணேன். சன்வியும் வரேன்னு சொன்னா. ஆக்சுவலா எனக்கு இந்த ஐடியா கொடுத்ததே சன்வி தான். அவ உன்னை ரொம்ப மிஸ் பண்றா போல. எனக்காக இல்லைனாலும் அவளுக்காகவாது வாடி என்றான் சரவணன். டேய், நான் முன்னாடி வந்து என்ன பண்ண போறேன்? ஏன் அங்க இருந்து மட்டும் என்ன பண்ண போற?
யாழி, நீ பேசுறது ரிவெஞ்ச் மாதிரி இருக்கு. நாங்க யாரும் உன் கல்யாணத்துக்கு வரலன்னு இங்க வர முடியாதுன்னு காரணம் சொல்றியா என்று சரவணன் கேட்க, சரவணா, நான் அப்படிலாம் நினைக்கலடா. நீ அப்படி நினைக்கலன்னா உன் புருஷனை கூட்டிட்டு வா. அப்படி அவருக்கு வேலை இருந்தா நீயாவது வர, இல்லைன்னா அவ்வளவுதான். எப்படியும் நாளை மறுநாள் உங்க வீட்டுக்கு அம்மா அப்பா நிச்சயத்துக்கு சொல்ல வருவாங்க. அதுக்கு முன்னாடி நீ வீட்டில் இருக்கணும். இல்லைன்னா கண்டிப்பா சொல்றேன்டி, உன்னோட தாலி கோக்குற ஃபங்க்ஷனுக்கு நாங்க யாரும் வரமாட்டோம். நான் சொன்னா சொன்னதை செய்வேன். யோசிச்சுக்கோ. பாய், வச்சிடுறேன். உடம்ப பார்த்துக்கோ என்று விட்டு காலை கட் செய்து விட்டான். எருமை எருமை, எப்படியெல்லாம் பிளாக்மெயில் பண்ணுது. வரேன்டா வரேன், வந்து உன்னை வச்சுக்கிறேன். சென்னை போயிட்டு அப்பாங்களை பார்த்துட்டு அப்படியே சன்வி வீட்டுக்கு போய் அவளையும் பையனையும் கூட்டிட்டு பெங்களூராவது போலாம். நாம இங்க இருந்தா இந்த ஆளுக்கு நம்ம அருமை தெரியாது என்று மனதில் நினைத்து கொண்டவள் மலரை தேடி கீழே வந்தாள். பிளாஸ்டிக் சேரில் செழியன் அமர்ந்து வர காஃபி கொடுத்து கொண்டிருக்க அவனை கண்டு கொள்ளாமல் கிச்சனுக்கு வந்தவள், அத்தை என்று மலரை பார்த்தாள். சொல்லு யாழி, காஃபி போட்டு தரவா? இப்போ உடம்பு எப்படி இருக்குது என்று கேட்டார். நான் நல்லாதான் அத்தை இருக்கேன். எனக்கு என்ன, செத்தா போயிட போறேன். என் அம்மா கஷ்டப்பட்டு பெத்து என் அப்பாங்க 3 பேரும் பாசமா வளர்த்தின உடம்ப கண்டவங்கெல்லாம் அடிக்கிற அளவுக்கு என் நிலைமை என்று அழுத்தி கூறினாள். செழியனுக்கு சுருக்கென்றிருக்க அந்த காஃபி தொண்டையில் இறங்க மறுத்தது. மலர் ஆடிப்போனார் யாழியின் பேச்சு தாக்கத்தில். அத்தை, நான் நாளைக்கு 10 மணிக்கு பக்கத்து ஊர்ல இருக்க காலேஜ்ல இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டு ஊருக்கு போறேன். என் தம்பிக்கு நிச்சயதார்த்தம். அவன் ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டே இருக்கான். அதான் நான் போய் ஒரு வாரம் தங்கிட்டு வரலான்னு இருக்கேன் என்றாள். ரோஜா எதுவும் பேசவில்லை. அவளின் வலி புரியவும் அமைதியாக நின்றாள். அத்தை, என்ன அமைதியா இருக்கீங்க என்று யாழி மீண்டும் கேட்க, தம்பிட்ட சொல்லிட்டு போ யாழி என்றார் மலர். அவருக்கும் என்ன சொல்வதென்று தெரியவில்லை. புருஷன் பொண்டாட்டி சண்டையில் தலையிடாமல் இருப்பது நல்லது என்று விலகிக் கொண்டார். சரிங்க அத்தை என்று யாழி ஹாலுக்கு வந்தாள். அவள் பேசிய அனைத்தும் செழியனுக்கு கேட்டாலும் அமைதியாக அமர்ந்திருந்தான். நானு எங்க வீட்டுக்கு போயிட்டு வரேன் என்று விட்டு அவனின் பதிலை கூட எதிர்பார்க்காமல் மேலேறி சென்று விட்டாள். நொந்து போனான் செழியன் அவளின் உரிமையற்ற பேச்சில். அப்போ இது அவ வீடு இல்லையா என்று மனம் அறிந்து கொண்டது.